திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்தபுராணம் பாகம் 145 தக்ஷகாண்டம் உபதேசப்படலம் பகுதி 2. தக்ஷன் பிரம்மாவிடம் கேட்கின்றான், தந்தையே, சர்வம் கலு என்ற உபனிஷத் வாக்கியமானது எல்லாம் பிரம்மஸ்வரூபம்தான் என்று மிகுந்த ஆதரவுடன் கூறுவது அது சரிதானே என்று கேட்கின்றான். அதற்கு பிரம்மா கூறுகின்றார், புத்ரா, வேதமானது எல்லா பொருளும் பிரம்மத்தன்மை உடையது என்று உபச்சார அர்த்தமாய் சொல்லியதே அன்றி வேறு அர்த்தம் இதற்கு இல்லை. எப்படி என்றால், பூலோகத்தில் உள்ள பிராமணர்கள் பிரம்மாவை போன்றவர்கள் என்று பூலோகத்தில் இருக்கின்ற பிராமணர்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லை என்று சொல்லப்படுகின்றதே, அதே போன்றுதான் எல்லா உலகங்களும் பிரம்மத்தன்மை உள்ளன என்று வேதம் கூறுவதும் உபச்சார அர்த்தமாய் சொல்லியதை அன்றி வேறு இல்லை. மேலும் என்றும் அழிவில்லாத அந்த வேதமானது ஸ்ரீ பரமேஸ்வரன் எங்கும் நிறைந்து விளங்கியிருப்பதைக் கண்டே எல்லாம் ஸ்ரீ மகாதேவ ஸ்வரூபமாய் உள்ளது என்று சொல்லியிருக்கின்றது என்பது நிச்சயம். எனவே ஆனால் ஸ்வபாவத்தில் அந்த வேதமானது மிருத்யுவை ஜெயித்தவரும் உமாபதியும் எல்லா பிரபஞ்சங்களுக்கும் மேற்பட்டவருமான ஸ்ரீ மகாதேவனையே சாஸ்வதமான பரபிரம்மம் என்று மிகுந்த பயத்தோடு கூறுகின்றது. இந்த சகல ஜீவராசிகளுள்ளும் அந்தர்யாமியாய் விளங்கி நிற்பவரான அந்த பரமேஸ்வரன் ஒருவர்தான் எல்லா பிரபஞ்சங்களுக்கும் கர்த்தாவே அன்றி ஸ்ரீ பரமேஸ்வரனாகிய அந்த ருத்ரனைத் தவிர வேறு யாரும் கர்த்தா இல்லை. அந்த பரமேஸ்வரன் யாதொரு ருணமும் அற்றவர் ஆயினும் அவர் சகல கல்யாண குணங்களும் நிரம்ப பெற்றவர். அவர் உருவமற்றவர் ஆயினும் அநேகவித உருவங்களை எடுத்துக்கொள்பவர். சர்வஸ்வரூபி, எல்லாவற்றை காட்டிலும் மேற்பட்டவர். பதி, பசு, பாசம் ஆகிய இம்மூன்று பொருட்களின் உருவமாக இருப்பவர். ஈசன், எல்லா கல்யாண குணங்களுக்கும் எல்லா மங்களங்களுக்கும் காரணமாக இருப்பவர். சிறந்த தத்துவமாயும் சிறந்த ஜோதிஷாகவும் தத்துவங்களுக்கெல்லாம் எட்டாதவராகவும் முன்பு மோகமடைந்த விஷ்ணு மற்றும் பிரம்மாவான என்னை எங்களை இருவரையும் காத்தவரும் அவரே. அப்படிப்பட்ட அந்த மகாதேவன் அவற்றின் அடையாளத்திற்காக எங்களுடைய எலும்புகளை மாலையாக தரித்திருக்கின்றார். எனவே பரமேஸ்வரனின் திருவருள்தான் முக்திக்கு காரணமாகின்றது. பரமேஸ்வரன் கிருபையில்லாமல் ஒருவனால் முக்தி அடைய முடியுமா என்றால் முடியும். எப்பொழுது ஒரு மனிதன் இந்த ஆகாசத்தை துணி போல சுருட்டி கொண்டு இருக்கின்றானோ அப்பொழுது ஸ்ரீ பரமேஸ்வரனின் கிருபையில்லாமல் முக்தியை அடையலாம் என்றால் உண்மையில் ஸ்ரீ பரமேஸ்வரன் கருணையில்லாது முக்தி கிட்டாது என்பதுதான் உண்மை. ஸ்ரீ பரமேஸ்வரனினுடைய மகிமையை குரு உபதேசமின்றி உணர முடியாது. அப்படிப்பட்ட பரமேஸ்வரனினுடைய மகிமையை சொல்வதற்கு என்னால் முடியாது தக்ஷா. வேதமானது எங்காகிலும் ஓரிடத்தில் என்னையும் விஷ்ணுவையும் பற்றி சொல்வதெல்லாம் உபச்சாரத்திற்கு மட்டுமே அன்றி அவ்விடத்தில் கூட உண்மையாக ஸ்ரீ பரமேஸ்வரனை பற்றியேதான் வேதம் கூறுகின்றது. மேலும் வேதமானது யாகம் முதலிய கர்மங்கள், விஷ்ணு முதலிய தேவர்கள், ரிஷிகள் இவர்களை பற்றி ஒரு பாகத்தில் கூறுகின்றது. ஆனால் மற்றொரு பாகத்தில் ஸ்ரீ சர்வேஸ்வரன் ஒருவனை பற்றியே மிகுந்த பயத்தோடு கூறுகின்றது. மேலும் அந்த வேதம் எங்களை பற்றி கூறும் இடத்தில் கூட அந்த சர்வேஸ்வரன் என்ற பாவனையோடு உரைப்பதைத் தவிர வேறு இல்லை. மோகத்தால் கெட்ட மனமுடைய விஷ்ணு முதலிய எங்களை சிவனுக்கு ஒப்பாக கூறுவானே ஆகில் அந்த மகாபாபியானவன் நிச்சயம் நரகத்திற்கு செல்வான் அல்லவா? எவர்கள் எங்களை சிவபக்தர்கள் என்று கூறுகின்றார்களோ அவர்களே எங்களுக்கு மிக பிரியமானவர்கள். இப்படி கூறாத துர்புத்திகளான பாபச் செயல்கள் உள்ளவர்களை சத்ருக்களாகவே நாங்கள் கருதுவோம். ஸ்ரீ பரமேஸ்வரனே பதி, நாங்கள் எல்லோரும் பசுக்கள். பூமியில் எங்களால் பரமசிவனின் லிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு முறைப்படி பூஜிக்கப்பட்டு வருவதே நிதர்சனமாகும். அந்த பரமசிவன் தன்னை அண்டினவர்களுக்கு போகத்தையும் மோட்சத்தையும் நன்கு அளிக்கின்றார். ஆதலால் நீயும் அந்த பரமசிவனாரையே சரணமாக அடைவாயாக. புத்ரா, முன்பு நான் ஸ்வபாவமாகவே இவ்வாறு உனக்கு உபதேசித்துள்ளேன்.
நீ சர்வேஸ்வரனுடைய இப்பெருமைகளையெல்லாம் மோகத்தினால் மறந்துவிட்டாய் என்று பிரம்மதேவர் கூறுகின்றார். மேலும் கூறுகின்றார், சம்ஹார காலத்தில் தாம் ஒருவரேயாக அரிய உயிர்க்கூட்டத்தை சிருஷ்டி ஆரம்ப காலத்திலே தோன்றியவாறு ஒடுங்கச் செய்து அந்த நிலைக்கு ஏற்றவாறு நிலை பெற்று பின்னரும் அன்னையும் பிதாவுமாக உயிர்களுக்கு அவற்றின் வினைக்கு ஏற்ற உடல் முதலியவைகளை அளித்தருளுபவர் பரமசிவனாரே ஆவார். முக்கண்ணனாராகிய எம்பெருமானுடைய செயல் அனைத்தையும் தனியே இத்தகையது என்று சொல்ல முடியுமோ? எனவே என் தந்தையின் இந்த செய்கையாவது ஒடுக்கம், உற்பவம் இவைகளை மீண்டும் மீண்டும் நிகழ்த்துவது ஆகும். ஒடுங்கி மலத்து உள்ளதாம் என்பது சிவஞான போதம். சிவந்த கண்களை உடைய திருமாலையும் பிரம்மனாகிய என்னையும் தமது புஜங்களிலிருந்து சிருஷ்டி செய்து அழகிய இடம் அகன்ற பெரிய உலகத்தை காத்தலும் படைத்தலுமாகிய தொழில்களை எங்களுக்கு அருளி, யாமும் உங்களை விலகாமல் உங்கள் பால் இருப்போம் என்றும் எங்களுக்கு கூறியருளி, எங்கள் உயிர்களுக்குள்ளே உயிருக்கு உயிராய் நின்று எமது தொழில்களாகிய படைத்தல் காத்தல்களையும் அப்பெருமானே இயற்றி அருளுகின்றார். அப்பெருமானை விலகி எங்களால் எந்த செயலும் செய்ய முடியாது. அவனன்றி ஒரு அணுவும் அசையாது. சிருஷ்டியும் ஸ்திதியும் கூட அப்பரம்பொருளின் செயலே. நாங்களெல்லாம் வெறும் கருவிகள். பெருமான் தம் இயல்பாகிய முறையாலே தவறுதல் இன்றி எல்லா உயிர்களையும் காத்தருள்பவராகிய முதல்வர். பிரம்ம விஷ்ணுக்களாகிய நமது உயிருக்குள்ளே உயிருக்கு உயிராய் கலந்து நின்று நமது தொழில்களை செய்து வைத்ததோடு மட்டுமன்றி நமது மனத்துள்ளும் இரண்டாகிய கண்ணுக்குள்ளும் கலந்து நின்று சிந்தித்தல், காண்டல் ஆகிய தொழில்களை செய்வதற்கும் அவர் இன்றியமையாதவர் ஆயினார். முக்குண வசத்தால் நாங்கள் மயக்கமுறும் காலத்தில் எம்மிடத்து வெளிப்பட்டு அருள் புரிவார் அவர். இவ்வாறு முத்தொழிலுக்கும் முழுமுதல் கருத்தாவாக இருந்து கொண்டே தாம் ஒரு செயலாகிய அழித்தலை மாத்திரம் செய்து அருளுபவர் போல பிரம்ம விஷ்ணு ருத்ரர் என்று அந்த வரிசையிலும் வைத்து எண்ணப்படுபவர் அவர். அவர் எள்ளில் பொருந்திய நெய்யைப் போலவும் மணியில் எழும் ஓசை போலவும் மலரில் மனம் போன்றும் இரத்தினத்தில் ஜோதி போன்றும் உலகம் முழுவதிலும் உள்ளும் புறமுமாய் பிரிவில்லாத ஒருமைப்பாட்டால் வியாபித்து நின்று அருளுபவர். வேதம் முதலிய பெரிய கலைகள் அனைத்தையும் சிருஷ்டி ஆரம்ப காலத்தில் ஓதி அருளியவர் அப்பரம்பொருளே ஆவார். அப்பரம்பொருளே அந்த வேதங்களை எங்களுக்கு உபதேசிக்க நாங்கள் உணர்ந்தோம். இந்த உண்மையை வேதங்களிலே நீ காண்பாயாக. யார் எந்த ஒரு பொருளை வணங்கினாலும் அந்த வணக்கம் முக்கண் ஆதியை போய் சென்று அடையும். பழமையான வேதங்கள் எடுத்து உரைக்கத்தக்கவாறு விளங்கி நின்ற பெரிய புகழ் அனைத்தும் எப்படி எல்லா நதிகளும் கடலை சென்று அடையுமோ அதுபோன்று எல்லா புகழும் முதல்வராகிய சிவபெருமானை சென்று அடையும். எவர் எந்த ஒரு பொருளை நினைத்து வணங்கினாலும் அந்த வணக்கம் இறைவனாருக்குச் சென்று சேரும். அதே நேரம் மெய்ஞானிகள் எல்லா பொருளுக்கு ஊடாகவும் இறைவனை வணங்கும் வணக்கம் முக்கண் ஆதியை நேரே அடைகின்ற வளைவற்ற நெறியாகும். மற்றையவர்கள் எந்த ஒரு பொருளை வணங்குகின்ற வணக்கம் அவர் அந்த பொருளை அறிந்த அறிவு நிலைக்கு ஏற்றவாறு அமையும். இதுபோன்றே வேதம் உரைக்கும் வியன் புகழ் அனைத்தும் நாதனை அணுக காண்பாயாக. எனவே புல் பூண்டு முதலிய உயிர்களையெல்லாம் வணங்கும் வணக்கம் அவைகளையன்றி அவைகளுக்கு உள்ளே அந்தர்யாமியாயிருக்கும் சிவத்தை அடைகின்றது. எனவே உயிர்களை வணங்குதல் குற்றமன்று என்று உணர்க. ஸ்ரீ ருத்ர சமக நமகத்தில் சகல உயிர்களையும் பரமசிவனார் என கொண்டு அவற்றுக்கெல்லாம் நமஸ்காரம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதையும் காண்பாயாக. வேத சாக்கைகளெல்லாம் எடுத்து இயம்புகின்ற ஆணை மொழியை கேட்பாயாக. அனைத்தையும் படைத்து காத்து ஒடுக்கியவாறே மீண்டும் படைப்பவனும் பக்குவ ஆன்மாக்களுக்கு அனுக்கிரகம் செய்து ஆட்கொள்ளும் முதல்வனும் ஆதியும் அந்தமும் இல்லாதவனும் அந்த சிவபெருமானே என்று வேத சாக்கைகள் அத்தனையும் மொழிகின்றன. அத்தனும் பகவன் தானும் அருவமும்
உருவுமாகும் சுத்தனும் உணர்தற்கு ஒண்ணா சோதியும் யாண்டுமேவும் சித்தனும் அனாதிதானும் தேவர்கள் தேவும் என்று நித்தனும் உயிர்க்கு நீங்கா நிறுத்தனும் அவனே என்னும் என்பது அழகான திருப்பாடல். இந்த பகுதியிலே வருகின்ற திருப்பாடல். அத்தனும் அவன் பரமபிதா ஆகின்றவன், அவன் பகவன் 6 குணங்களை உடையவன், அருவமும் உருவம் ஆகும் சுத்தன், அருவம் உருவம் அருவுருவம் ஆகின்ற சுத்தன், அரிதற்கு அரிய ஜோதி, எங்கும் வியாபித்திருக்கின்ற சித் பொருள், அனாதியாய் இருப்பவன், தேவதேவனாக இருப்பவன், என்றும் உள்ள மாறாத நித்திய பொருளாக இருப்பவன், உயிருக்கு உள்ளே உயிருக்கு உயிராய் நீங்காது நட்டம் செய்பவன், திருநடனம் செய்பவன், அவன் அந்த சிவபெருமானே என்று வேத சாக்கைகள் இயம்பும். மூன்றாகிய உலகத்துள் தோன்றும் பொருள் அனைத்தையும் படைத்து அவற்றுக்கு அனுக்கிரகம் செய்கின்ற 3 உலகத்துக்கும் பிதா என்னும் பொருளை தருகின்ற திரையம்பகன் என்ற திருநாமத்தை உடையவர், எல்லோருக்கும் சாட்சியாய் நிற்பவர், அழிவற்றவர், மேலானவர், தன்னை போன்றவரோ உயர்ந்தவரோ இல்லாதவர், தனக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத சிரேஷ்டர், அவரே அந்த சிவபெருமான். பெருமையில் சிறந்தவன், ஏக வஸ்துவாக இருப்பவர், அழத்தற்கரிய கல்யாண குணங்களை உடையவர், திருமால் அயன் ஆகிய அவர்களால் தேடிக் காண்பதற்கு எட்டாதவர், பெண் ஆண் அலி என்னும் தன்மை இல்லாதவர், எல்லோரும் நினைத்தவைகளை நினைத்த வண்ணமே கொடுப்பவர், அவரே சிவபெருமான். பிரம்மன் முதலான நிலை பெற்ற இந்த பெரிய உயிர்கூட்டம் அனைத்துக்கும் பதியாய் அருள் புரிகின்ற பழமையான பசுபதி, அந்த பிரம்மநாதியர்களுக்கு மேலானவன் என்று யாவரும் தெளிந்து உணருமாறு அந்த பிரம்மநாதியர்கள் இறக்க வெந்து போன அவருடைய உடலால் ஆன சாம்பரும் எலும்புகளும் தரித்திருப்பவர், அவர் அந்த சிவபெருமானே ஆவார். ஊனால் ஆகிய உடம்புள் புகும் எவர்களையும் தமது சிறந்த குணத்துக்குள்ளே ஒடுங்கச் செய்து தானே யாவருக்கும் புகலிடமாகி நிலை பெற்று பிறப்பெடுத்த அவர்களின் மாயா குணங்களுக்குள்ளே தான் கலத்தல் இல்லாதவனும் தன்னுடைய தன்மை இத்தகையது என்று என்னால் உரைத்தற்கு இயலாத தெய்வமும் தலைவனும் அந்த சிவபெருமானே ஆவார். அதோடு முக்கியமான ஒன்றை கூறுகிறேன் கேட்பாயாக. ஒருவர் முக்தியை வேண்டினார், அந்த முக்தியை கொடுக்க வல்லவர்கள் பிரம்மன் முதலான தேவர்கள் அல்லர் என்று அவர்களையெல்லாம் விலக்கி, சிவபெருமான் ஒருவரே முக்தியை கொடுக்க வல்லவர் என்று வேதம் முழங்குவதை நீ உணர்வாயாக. இதனால் முழுமுதல் கடவுள் யாவர் என்று நீயே கூறுவாயாக. எனவேதான் வேதம் கூறுகின்றது, சிவபரம்பொருளின் திருவருள் இல்லாமல் உயிர்கூட்டம் தன்னுடைய துன்பத்தை முடிவு செய்து மோட்சம் அடைய முடியுமா? உயிர்கள் தங்களது முயற்சியினால் முக்தியை அடைவோம் என்று எண்ணுமா என்றால், உருவம் இல்லாத ஆகாயத்தின் தோலை உரித்து உடுத்துவது என்று முடியுமோ அன்று முடியும் சிவபெருமானின் திருவருள் இல்லாமல் முக்தியடைவது என்று இந்த அழகான உபமானத்தை வேதம் கூறுகின்றது. அச்சிவ பரம்பொருள் கூறிய வேத உண்மைகள் இன்னும் பல இருக்கின்றன. அந்த வேத உண்மையை வேதத்துக்குரிய என்னாலும் சிந்தித்து உரைத்தல் இயலாது. ஒருவாறு உரைக்கத் தொடங்குவேன், ஆனால் அதற்கு நெடும் காலம் வேண்டும். நீண்ட காலம் சொல்லிக்கொண்டே இருந்தாலும் பரம்பொருள் பற்றிய மெய்மை முற்றுப் பெறாது. முன்பு என்னிடம் இந்த ரகசியத்தை நீ உணர்ந்திருந்தாய் என்றாலும் மயக்கம் கொண்டு இப்பொழுது நீ மறுபடியும் கேட்கின்றாய். முழுமுதல் கடவுளாகிய சிவபெருமானே பதி. மும்மலங்களாகிய ஆணவம் கன்மம் மாயை என்ற பாசத்தால் பிணிக்கப்பட்டு உழலுகின்ற நாம் எல்லோரும் பசுக்கள் என்று வேதங்கள் இவ்வாறு உடன்பாட்டு வாய்ப்பாட்டாலே மொழியும். இந்த உண்மையை தெளிவாய் அறிய விரும்பினார், அதற்கு நேரே சாட்சியை நீ வேண்டினார். இந்த பூ உலகத்திலே சிவபெருமான் ஆலயங்கள் பலவற்றையும் நீ காண்பார். அவைகளெல்லாம் நானும் திருமாலும் பல காலத்திலே சிவலிங்கத்தில் பெருமானின் திருவடியை பூஜித்த ஆலயங்கள். அவற்றையெல்லாம் நீ காண்பாயாக. பிரம்ம விஷ்ணு இந்திரர்கள் முதலான அனைத்து தேவர்களும் பூலோகத்திலே சிவலிங்கத்திலே பெருமானின் திருவடியை வணங்குவதற்கு சாட்சியாக பிரத்யக்ஷ பிரமாணமாக இருக்கின்ற எண்ணற்ற ஆலயங்களை நீ காண்பாயாக. பிரம்மா
சிவபெருமானை பூஜித்த சீர்காழியாகிய பிரம்மபுரம் முதலான ஸ்தலங்கள், திருமால் சிவபெருமானை பூஜித்த திருவிழிமிழலை முதலான ஸ்தலங்கள், இவைகளெல்லாம் பூலோகத்திலே இந்த சிவபரத்துவத்தை பறைசாற்றி நிற்கின்றன. அந்த சிவபெருமானது அருளை பெறாமல் மோட்சம் அடைந்தவர்கள் இல்லை. அந்த சிவபெருமானது அருளின்றி வாழும் யாரும் அமரரும் இல்லை. அச்சிவபெருமானது அருள் கிடைக்கப் பெற்றால் கிடைக்காத அரிய பொருள் என்று ஒன்றும் இல்லை. இந்த வேத உண்மைகளை ஆக்ஞையிட்டு உரைக்கின்றேன். இவ்வாற்றால் அச்சிவபெருமானே அல்லாமல் முதல்வர் என்று மற்ற ஒருவரும் இல்லை. எனவே சிவபெருமானை நீ சரணடைவாயாக என்று பிரம்மதேவர் தக்ஷனுக்கு உபதேசம் செய்கின்றார். இவ்வாறு உபதேசப் படலம் அமைகின்றது. இந்த படலத்தில் வேத கருத்துக்களை எடுத்துப் பேசும் திருப்பாடல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உபனிஷத் சாரம் என்று கூறுவார்கள் பெரியோர்கள். இவ்வாறு உபதேசப் படலம் நிறைவடைகின்றது. தொடர்ந்து தக்கன் தவம் செய் படலம் என்பதை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.